அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். பெண் ஒருத்தி இருந்தாள். அந்த பெண் எப்போதும் நான் இறந்தால் நரகத்திற்கு செல்ல வேண்டும், நான் இறப்புக்கு பின் நரகத்திற்கு செல்ல வேண்டும், நான் இறந்தால் கண்டிப்பாக நரகத்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். பக்கத்தில் உள்ளவர் அந்த பெண்ணை பார்த்து, எல்லோரும் இறப்புக்கு பின் சொர்க்கத்தை தேடுவார்கள், நீ மட்டும் ஏன் நரகத்தை தேடுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் சொன்னாள், என் மகன் இந்த உலகத்தில் மோசமான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான், என்னையும் அடிக்கடி துன்புறுத்தி கொண்டிருக்கிறான், அவன் இறந்தால் கண்டிப்பாக நரகத்திற்குத்தான் செல்வான், அவன் இறந்து நரகத்திற்கு செல்லும் முன் நான் இறந்து நரகத்திற்கு செல்ல வேண்டும், என் மகன் நரகத்திற்கு வருவதை நான் நரகத்திற்கு சென்று அவனை வரவேற்க வேண்டும், நரகத்திலும் அவனுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும், நரகத்திலும் அவனை நான் வாழ வைக்க வேண்டும், நரகம் நரகம் என்று தெரியாமல் சொர்க்கமாக தெரிகின்ற அளவுக்கு அவனை நான் அங்கு வைத்து பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதல்லவா தாயன்பு. இப்படித்தான் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பார்த்து சொன்னான், என்னோடு வா, நான் உனக்கு சொர்க்கத்தை காட்டுகிறேன், சொர்க்கத்தில் உள்ள தீனி பண்டங்களை எல்லாம் உனக்கு வாங்கி தருகிறேன், ஆனால் நான் உனக்கு சொர்க்கத்தை காட்டியதற்காக நீ எனக்கு 2000 பணம் கொடுத்து விட வேண்டும் என்றான். அதற்கு அந்த நண்பன் ஒத்துக்கொண்டான். இன்னொரு நண்பன் சொன்னான், என்னோடு நரகத்திற்கு வா, நரகத்தில் உள்ள வதையெல்லாம் உனக்கு வாங்கி தருகிறேன், உணவாக உண்ணலாம், ஆனால் உனக்கு நரகத்தை காட்டியதற்காக நீ எனக்கு 2000 கொடுத்து விட வேண்டும் என்றான். ஓ, தருகிறேனே என்று இரண்டு நண்பர்களும் ஒத்துக்கொண்டார்கள். காசை சுத்தி போட்டார்கள். பூ விழுந்தால் சொர்க்கம், தலை விழுந்தால் நரகம். சுத்தி போட்டும்போது அந்த காசு தலை விழுந்தது. உடனே அவன் தன்னுடைய நண்பனை நரகத்திற்கு அழைத்து சென்றான். எங்கு பார்த்தாலும் சாராய கடைகள், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள்கள், அங்கு உள்ளவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்தான். அந்த நண்பன் மகிழ்ச்சியோடு உண்டான். உனக்கு நகரத்தை காட்டிவிட்டேன், நரகத்தை காட்டியதற்காக எனக்கு 2000 கொடு என்றான் அந்த நண்பன். இந்த நண்பன் சொன்னான், நான் எதற்காகடா உனக்கு 2000 தரணும் அப்படின்னா, நான் உனக்கு நரகத்தை காட்டியிருக்கிறேன் அல்லவா, அதற்காக என்றான். இல்லை இல்லை, நீ எனக்கு சொர்க்கத்தை காட்டியிருக்கிறாய், நீ சொர்க்கத்தை காட்டியிருக்கிறாய், நான் போகும் இடத்தைத்தான் எனக்கு காட்டியிருக்கிறாய், நீ நரகத்தை காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொர்க்கத்தை காட்டிய உனக்கு எதுக்குடா நான் 2000 பணம் தரணும் அப்படின்னா அவன். இது அப்படியே இருக்கின்ற போது அவன் கேட்டான், நீ சொர்க்கத்தை காட்டுகிறேன் என்று சொன்னாயே, அப்படியானால் என்னை அங்கே அழைத்து போ என்றான் அந்த நண்பன். இது தாண்டா சொர்க்கம், இங்கே தாண்டா நான் உன்னையும் அழைச்சிட்டு வரணும்னு நினச்சேன் அப்படின்னா அவன். இது எந்த அன்பு? இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.